Hello friends, welcome to Karur Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான கதம்ப சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கேன். இப்போ இதல வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இதல வந்து உளுந்து வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்ததா 3 பல் பூண்டு, 3 பீஸ் அளவுக்கு சின்ன பீஸ் இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா சின்ன வெங்காயம் வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததா இதுல 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததா காஞ்ச மிளகாய் வந்து 2 சேர்த்துக்கிறேன். புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா கனிஞ்ச பழமாக சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்குற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. தக்காளி வெங்காயம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இது சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ இதில் 1/4 மூடி தேங்காய் துருவி சேர்த்துருக்கேங்க. அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நல்லா இளம் தேங்காயாக இருந்தால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் சட்னிக்கு. இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சட்னிக்கு எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை சூடு ஆறின உடனே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், சட்னிக்கு வந்து வதக்குனது சூடாறினோடனே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இது கப்பில் மாற்றிட்டு இதுக்கு தாளிச்சிக்கலாம். அடுத்ததாக சட்னிக்கு தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி சின்ன பேன் வச்சுருக்கேங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். உளுந்து வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்ததாக கடுகு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமில் ஃப்ரெஷ் கருவேப்பிலை ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இதை வந்து நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். சட்னியில் தாளிப்பு சேர்த்துக்கிறேங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான கதம்ப சட்னி தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டுக்கு செல்ல மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் கரூர் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.